சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிரியமான ஒரு கடவுள் பிரசாதம் என்றால் அது திருப்பதி லட்டுதான். திருப்பதி போய்விட்டு வருபவர்கள் லட்டு இல்லாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். லட்டு என்பது சமஸ்கிருத வார்த்தையான லட்டுகா என்பதன் சுருக்கமாகும். அதற்கு சின்ன பந்து என்று பொருள். திருப்பதி லட்டும் பந்து வடிவில் இருப்பதால் அதற்கு அந்த பெயரை நிலைத்துவிட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று எல்லா மொழிகளிலும் அது லட்டு என்றே சொல்லப்படுகிறது. திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் வெறும் உணவு பண்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி வேங்கடவனின் பரிபூரண பிரசாதமாக பலராலும் விரும்பப்படுகிறது. அதில் சர்க்கரை, முந்திரி, திராட்சை ஆகியவற்றுடன் பெருமாளின் அருளும் கலந்திருப்பதாக காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமிகள் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் அவரது கைகளுக்கு திருப்பதி லட்டு வந்துவிடாது. அந்த பிரசாதம் அவரது கைக்கு கிடைக்க வேண்டுமென்று பெருமாள் நினைக்க வேண்டும். அப்போதுதான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரது கைக்கு லட்டு வந்து சேரும் என்பது பக்தர்களது நம்பிக்கையாக உள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதம் என்பது ஆரம்பத்திலிருந்தே தரப்படுவதாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் லட்டு என்கிற இனிப்பு பிரசாதம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 300 வருடங்கள்தான் ஆகிறது. அதாவது லட்டு எப்போது முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்பதற்கான ஆதாரமாக தகவல்கள் அல்லது கல்வெட்டுகள் ஆகியவை இல்லை. 17ஆம் நூற்றாண்டில் இருந்து லட்டு பிரசாதம் நடைமுறையில் இருந்து வருவதாக தகவல்கள் உள்ளன. பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் இந்த திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடக்கும். அப்போது திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வடை, மனோகரம், அவல், பொறி போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டு தகவல் சொல்கிறது. அதற்கு பின்னரே லட்டு பிரசாதம் வழக்கத்திற்கு வந்துள்ளது. திருப்பதியில் 17ஆம் நூற்றாண்டில் லட்டு அறிமுகமாகிவிட்டாலும் 20ஆம் நூற்றாண்டில்தான் பூரண பிரசாதமாக மாறியது என்பதை பலரும் குறிப்பிட்டுள்ளனர். 1932ஆம் ஆண்டில் மதராஸ் அரசாங்கத்தினரால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டு அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் திருமலை கோவில் வந்தது. அதில் மடப்பள்ளி பிரசாதங்கள் செய்யும் உரிமை மிராசிகள் என்பவர்களிடம் இருந்தது. 5 மிராசிகளுக்கு பிரதிநிதியாக உள்ள ஒருவர்தான் ஒட்டுமொத்த மடப்பள்ளி நிர்வாகத்தையும் பொறுப்பேற்று நடத்தி வந்தார் என்ற தகவல் திருப்பதி தேவஸ்தான குறிப்பேடுகளில் உள்ளது. திருப்பதி பெருமாளுக்கு அவ்வப்போது திருக்கல்யாண உற்சவம் ஆலயத்திலேயே கோலாகலமாக நடந்து வந்தது. 1940ஆம் ஆண்டிலிருந்து நித்திய கல்யாண வைபவமாக அது மாறிவிட்டது. இந்த கல்யாண வைபவத்தில்தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனைவருக்கும் லட்டு பிரசாதத்தை வழங்கினார்கள். 1943ஆம் ஆண்டிலிருந்து பெருமாள் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் லட்டு வழங்கப்பட்டது. அதே சமயம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள இயலாத பக்தர்களுக்கு திருப்பதி லட்டின் மீது ஆவல் அதிகமாகிவிட்டது. இந்த விநியோக முறை இயங்க வைத்தது. அதன் அடிப்படையில் தேவஸ்தான அதிகாரிகள் கலந்து பேசி ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஆலய தரிசனத்துக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச லட்டு பிரசாதம் வழங்க முடிவு செய்தனர். பின்னர் அது நிரந்தரமாகிவிட்டது. சரிப்பது லட்டுக்கு முன்னர் எந்த வகையான பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்ற கேள்வி எப்போது உங்களுக்கு எழுந்திருக்கும். பொங்கல், தயிர் சாதம், புளிசாதம், வடை, மனோகரம் என்று பல்வேறு விதமான பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவை அனைத்திலும் லட்டுதான் முதலிடம். ஆனால் ஆரம்ப காலங்களில் மனோகரம் என்கிற பிரசாதம்தான் இருந்துள்ளது. திருப்பதி தேவஸ்தான பழைய கல்வெட்டுகளும் இந்த தகவலை உறுதி செய்கின்றன. ஆந்திராவில் மனோகரம் என்பது பிரபலம். மனோகரம் என்பது கிட்டத்தட்ட இனிப்பு முறுக்கு என்று சொல்லலாம். அதாவது அரிசி மாவையும் வெல்லப்பாகையும் ஒன்றாக கலந்து எண்ணெயில் போட்டு முறுக்கு போல் பொரித்து எடுத்தால் அதுதான் மனோகரம். நீண்ட நாட்களுக்கு மனோகரம் கெடாமல் இருக்கும். எனவேதான் மலை ஏறி வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மனோகரம் கொடுக்கப்பட்டதாக 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. உலகத்தையே தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த திருப்பதி லட்டுக்கு திருப்பதி தேவஸ்தானம் காப்புரிமை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.